வேமா வேமா தம்பி 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 கண்ணை மூடாதப்பா, கண்ணை திறந்துக்கோ, அது வந்துட்டோம், எல்லாம் சரியாடும். அப்பா சொல்லுப்பா. மச்சான் அப்பா தேவிக்கு ரொம்ப நல்லவப்பா, அவ எதுவும் தெரியாம பண்ணிட்டாப்பா, அவளுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கங்கப்பா. மச்சான் சரிப்பா, நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன்ப்பா. கூட்டிட்டு போங்க. ஒண்ணு இல்ல, மாடு முட்டிடுச்சு, அவ்வளவுதான். சொல்றேன்ல, அவனுக்கு எதுவும் ஆகாது. மாடு முட்டிச்சுமா, நான் தான் சொல்றேன்ல, அவனுக்கு எதுவும் ஆகாதுன்னு. எப்படி இருக்காங்கப்பா? மாப்பிள்ள மகங்க இங்கதான் மச்சான் இருந்தான், இப்பதான் இப்படி போனா. எங்க? இங்கதான் மச்சான் எங்கேயாவது இருப்பான். என்ன நேரத்துல என்ன பண்ணணும்னு தெரியாது. மாப்பிள்ள வாயா, ஏய் உள்ளே பாத்துக்க, வரேன், வந்துறேன். என்ன எங்க போற நீ? போ போ வேகமா போ. ஏய் மாப்பிள்ள விட்டு விடாத போறோனே. உள்ள இறங்கிடா, உள்ள இறங்கிடா. நீ அது போடா, உடாதீங்க அவளை. இன்னைக்கு அவளை கண்டதுக்கு மாட்டேன்டா. உன் மகன் போன் எடுக்க மாட்டேங்கிறான், அந்த பொண்ணு வீட்டுக்கு தான் அவன் போயிருப்பான். நீ அங்க போ. ஏய் தேவிகி, கடிய மாடு. ஏய் மாப்பிள்ள, அந்த கதவை உடைடா. ஏய் நீ முன்னாடி போடா. ஏய் தெருல உடைடா. ஏய் வெளிய உள்ள வந்துட்டியா? பச்சை மாடு கேட்டியா? கொளுத்த போட மாட்டே. ஏய் தேவிகி, கடிய மாடு நீ கொல்ல விட மாட்டே. என் மத்தல முன்னாடி குத்தி கட தடுத்துட்டீங்க. ஏய் மாடி வெளிய. கடிய மாடு. ஏய் உடைடா. நிறுத்துடா, சொல்றேன்ல. மாமா நீங்க தலையிடாய் மாமா, துரோகியவ அவளை கண்டதுமா வெட்டி. ஏய் ஆமாண்ணே, நம்ம வீட்டு புள்ளி இப்படி பண்ணிருக்கா, அவளை கழுத்தறுத்து போடாம விட மாட்டேன். விசாரிச்சுட்டு ஆனாலும் கோர்ட்டு கேஸ் நிறைய போறீங்களா? ஏய் ஏற்கனவே பண்ணாத தப்புக்கு பட்டு அழுதுறது போதும். என்ன உன் புள்ள செத்த செய்தியை சொல்ல வந்தியா? ஏய் நீ பண்ணது பெரிய தப்புன்னு சொல்ல வந்த. எது எது தப்பு? இவங்க என் அம்மா மாதிரி, இவங்க புருஷனை கொண்டு இவங்களை முட்டியாக்குமா? உன் மகன் அவனை கொண்டது தப்பா? மாமா துரோகியவ. ஏய் என் மச்சான் ஒரு மாவீரன். அவர் வந்த பிறகுதான் எங்க குடும்பமே சிரிச்சு சந்தோஷமா இருந்தோம். அவரை கொண்டு எங்களை அனாதையாக்குன உன் பிள்ளையோட சாவு மெலத்தை கேட்கதா எத்தனை நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஏய் உன் மச்சான் மாவீரனா? இதோ ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக கண்கள் முறைக்க, காது வெறிக்க, கால்கள் நாளும் எட்டி உதைக்க, கொம்பு ரெண்டும் குத்தி கிழிக்க, தொடுவோர் நெஞ்சம் பதற வைக்க, உன்னை நெருங்க நினைப்போருக்கு நன்கு உரைக்க, புகழடித்து ஊரறி ஆடுவதற்காக சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரிலே தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை சீமை ரத்னவேல் பாண்டி அவரது அசுரன் காலை இதோ ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சீட்டி அடியுங்கள், கை தட்டுங்கள், வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள். உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட, வெற்றி பரிசுகளை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை ரத்னவேல் பாண்டி அவரது அசுரன் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது. வரலாற்று சிறப்புமிக்க வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே சிறந்த காளையாக தேர்வு செய்யப்பட்டு வெற்றி பரிசினை வாரி வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கொஞ்சம் தள்ளுங்க 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 தள்ளுங்க, வாங்கம்மா. என் மச்சானுக்கு யார் கண்ணும் படக்கூடாது. ஆமா என்ன மலர் இதெல்லாம்? இவங்களெல்லாம் நான் தான் வர வச்சேன். எதுக்கு? என் மச்சானோட வீரத்தை இந்த ஊர் மட்டும் இல்ல,
மொத்த தமிழ்நாடு பார்க்கணும்ல. அடே ராசாத்தி. சார் உங்களை பத்தி சொல்லுங்களேன். என்ன தெரிஞ்சுக்கிறது இருக்கட்டும், முதல்ல என் பிள்ளைங்களை பத்தி தெரிஞ்சுக்கங்க. இவனை மின்னலன்னு கூப்பிடுவோம். புதுக்கோட்டை பொன்னமராவதியில் இவன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். இவன் பட்டாசு. இவனை பார்த்து தெரிச்சு ஓடாத ஆளுங்களே கிடையாது. மதுரை மேலூர்ல இவன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். இவன் பேர் வெடிகுண்டு. காளையார் கோயில் தவசிக்குறிச்சியில ஒவ்வொரு வருஷமும் இவன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவான். சார் உங்ககிட்ட பரிசு அடிக்கிற மாட்டை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கீங்களே, ஏன் சார் புடி மாட்டை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? அப்படி ஒரு மாடை நான் வளர்க்கவே இல்லையே. சார் உங்களுக்கு போட்டியா யார் நினைக்கிறீங்க? எனக்கு போட்டி ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன போட்டியா நினைக்கிற யாரையும் எனக்கு பிடிக்காது. இந்த கேள்வி என்ன யார் போட்டியா நினைக்கிறாங்களோ அவங்கள பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. சார் உங்களுக்கு போட்டியா பாண்டி முனின்னு ஒரு காலை விளையாடுது, அதை பத்தி சொல்லுங்க. எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டு கிளம்புற வழியா பாருங்க. நீ போமாப்ல இவங்க ஃபேமஸ் ஆகிறதுக்கு குட்ட கமெண்ட்டாக கேட்பாங்க. நீ ஏன் டென்ஷன் ஆகிற? இரு வேணாங்க அப்பா தா எடுத்துக்க மாப்ள. என்னம்மா ஆச்சு? காலில் விழுகாத குறையா எவ்வளவோ பேசி பாட்டேன். எம்பிட்டு பணம் வேணாலும் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டேன். எதுக்குமே வசிய மாட்டாமாப்ல அந்த சத்தன வேலு. இப்ப நம்ம பாண்டிமணி எங்க இருக்கான்?